எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தமிழ்நாட்டுல தமிழ் படங்களுக்கு இப்ப என்ன இப்படி ஒரு என்ன சொல்றது? கன்டென்ட்‌க்கு அவ்வளோ பஞ்சமா? இப்ப நீங்க டூட் படம், பைசன் படம் பயங்கரமா ஓடுது. அதோட சக்சஸ் செலிப்ரேஷன்லாம் பண்றாங்க. மாரி செல்வராஜ் ஊர் ஊரா போய் ரிவ்யூ எல்லாம் பண்றாரு. எனக்கு இந்த மாரி செல்வராஜ்ன்ற டைரக்டர் அவரோட அந்த படம் எடுக்கிற விதம், அவரோட அந்த மைண்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் எடுக்கிற கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஜாதி அந்த காலம் முடிஞ்சிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலி. இந்த காலத்துல நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க எந்த ஸ்கூல்லயும் பெரிய ஸ்கூல் கூட படிப்பாங்க. இவன் ஜாதி கம்மியா இருக்கவங்க கூட பெரிய ஸ்கூல்ல பெரிய ஜாதி ஆளுங்க கூட சேர்ந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க எங்கேயுமே ஜாதி பிரச்சனையே இல்லை. இவரா புதுசா ஒரு ஜாதி பிரச்சனையை உருவாக்கி சினிமால காட்டி இந்த ஜாதி தான் வசந்த ஜாதி, இந்த ஜாதி தான் தாழ்ந்த ஜாதின்னு இவர் திருப்பி திருப்பி ஹைலைட் பண்ணி படம் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? இவரு சின்ன வயசுல அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலத்து 2026ல ஜாதி பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஜாதியை ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி படம் எல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது உண்மையிலேயே. இவருக்கு வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையெல்லாம் அவர் படமா காட்டணும்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்ப இங்க இல்லையே. ஆணவ படுகொலைன்னு சொல்றீங்க, அது ஆணவ படுகொலை எல்லாம் கிடையாது. இங்க நடக்கிறது ஆணவ படுகொலை கிடையாது, அது பர்சனல் வெஞ்சன்ஸ். ஜாதி வச்சுட்டு கொலை நடக்கிறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. இப்போ இந்த ரீசெண்டா நடந்த ஜாதி கொலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அது கூட ஜாதி கொலை கிடையாது. அது மேபி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும், அப்பியரன்ஸ் பிரச்சனை இருந்திருக்கும், கலர் பிரச்சனை இருந்திருக்கும். அது வந்து ஜாதியும் இதுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆக்சுவலி ஜாதி ஜாதி பிரச்சனைகள் இப்ப சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்தா கூட அது பெருசா ஆக மாட்டேங்குது. ஆகல ஆக்சுவலி. நீங்க படத்துல தான் அதை காட்டி காட்டி திருப்பி திருப்பி அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சினிமாவை ஒரு நல்ல டைரக்டர் சினிமாவை எப்படி நல்லபடியா யூஸ் பண்ணலாம் தெரியுமா? இந்த மாதிரி ஜாதியை மட்டும் வச்சு காமிச்சு காமிச்சு திருப்பி அந்த ஜாதியை கண்டினியூ ஆக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க சினிமால ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ஒரு வல்கரான சீன் வச்சுக்கோங்க. ஒரு நியூடா இருக்கிற வல்கரா ஒரு சீன் சினிமால வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கரெக்டா? ஏன்? அது காட்டினா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்க பசங்க. அதனால தான் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த கதைக்கு அது மேபி முக்கியமா இருக்கிறதுனால அந்த சீன் அங்கே வச்சிருக்காங்க. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆனா அது அதே மாதிரி தான் இந்த ஒரு ஜாதின்ற இந்த பிரச்சனையை இதை பெருசா எங்கேயுமே காமிக்கிறது இல்லை. இது ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒரு கெட்டதா இருந்தாலும் அது அது கெட்டதுன்னு சொல்லிட்டு சினிமால காமிக்க கூடாதுங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் அது தெரிய மாட்டேங்குது. இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஹைலைட் பண்ணி காட்டும் போது அது பண்ணுன்ற தோணு அந்த அந்த ஒரு எண்ணம் வரும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி இன்னொரு டைரக்டர் இருக்காரு. யாரு? வெற்றிமாறன். அவர் அதுக்கு மேல எப்படி மனுஷனை கொல்லணுமோ அவரோட படங்கள்லாம் பார்க்க பயமா இருக்கு. இப்ப அந்த அரசன் ஒரு படம் ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த ட்ரெய்லர்ல சிம்பு ரொம்ப பயங்கர இதா பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றது? நான் கொலை பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தா கட் பண்ணா அடுத்த சீன்ல சிம்பு நிறைய பேரை கொன்னுட்டு ரத்த வெள்ளத்தோட போறேன். ஆளுங்க கை தட்டுறாங்க. இதெல்லாம் பயமா இருக்கு பார்க்கும்போ. என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆளுங்க கை தட்டி என்ஜாய் பண்றாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த வெற்றிமாறன் மாதிரி உள்ள டைரக்டர்ஸ் இனியும் இந்த மாதிரி படம் எடுத்தா சினிமால இருந்து பேன் பண்ணணும். உண்மையிலேயே பேன் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு கெடுதல் தெரியுமா சமுதாயத்துக்கு? சமுதாயத்துக்கு நான் சொல்றேன், நான் திருத்தத்துக்கு வேண்டியெல்லாம் யாரையும் சொல்லல. இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸாவே கத்தியாட்டி இறங்கிடுவாங்க ஆளுங்க. இப்ப நீங்க பாருங்க, ஒரு பையன் கத்தியா போட்டோ போட்டு ஒரு ஆளை கொண்டு இப்ப ஜெயில இருக்கான். நீங்க பாத்தீங்கல்ல அந்த கவின் பிரச்சனையில. இவெல்லாம் சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பான். இவன் ஜாதி ஒன்றும் இருக்காது. சினிமான்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. ஏன்னா அது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷுவலா பார்க்கும்போது பாட்டோட சேர்த்து பிஜிஎம் கூட சேர்த்து அதை பார்க்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகி அது 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 என்ன சொல்றது, நம்மளை அறியாமலே அது நம்மளை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கும். இந்த மாதிரி வெற்றிமாறன் மாதிரி நல்ல டைரக்டர்ஸ், மாரி செல்வராஜ் சூப்பர் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்டா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்ல கண்டென்ட் எடுத்து சூப்பரா படம் பண்ண முடியும். அது பண்ணுங்க. மலையாளத்துல இந்த மாதிரிலாம் படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? எடுத்து ரவுடியை வச்சுட்டு ரவுடியை என்கரேஜ் பண்ணி ரவுடிசம் பயங்கரமா எப்பயாச்சும் 1000ல் ஒரு படம் வரும். இங்க பாரு, வெற்றிமாறன் ஃபுல் எல்லா படமே அவரோடது இப்படிதான் ரவுடிசமா இருக்கு. மாரி செல்வராஜ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜாதி பிரச்சனையா இருக்கு. பைசன் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இது பண்ணிருக்கு. ஆனா அதுலயும் கொஞ்சம் ஜாதி பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணி நல்ல கண்டென்ட்டா நல்லா என்கரேஜ் பண்ணி நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது மோட்டிவேஷன் மாதிரி அந்த மாதிரி படம்லாம் அவர் எடுத்தாருன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி படம் எடுக்கக்கூடாது. மேபி அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட ஏதாச்சும் பிரச்சனையை தான் அவங்க இப்பவும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா காலம் மாறி போச்சு. இப்ப அந்த அந்த காலம் கிடையாது. ஜாதி எல்லாம் காலங்கள்லாம் அதெல்லாம்
என்ன சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போயிடுச்சு. இப்போ வர்ற இந்த ஜாதி கொலை இதெல்லாம் ஜாதி கொலையே கிடையாது. அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஈகோ அந்த மாதிரி தான் கொலைகள்லாம் நடக்குது. அது மாதிரி வெற்றிமாறன் எடுத்தீங்கன்னா அவரும் ரவுடிஸை திருப்பி திருப்பி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா படிக்கிற பசங்களை கத்தி எடுத்துட்டு இறங்க இறங்க போகிற மாதிரி படம் தான் வெற்றிமாறன் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் படங்கள் மேக்சிமம் எடுக்காம நல்ல என்ன சொல்றது, இந்த சினிமா கமிட்டி இல்லைன்னா அந்த விஷால்லாம் என்ன பண்றான்னு தெரியல. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது ரவுடிசம் கொலை வெட்டு இருந்தாலே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். அது எவ்வளவோ நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க தமிழ்ல, எவ்வளோ நல்ல கதைகள். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் எவ்வளோ சூப்பர் டைரக்டர். அவர்லாம் எந்த மாதிரி கதைகள் எடுப்பார், எவ்வளோ கண்டென்ட் அவர் மைண்ட்ல வந்திருக்கும். இவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை விட்டா தெரியாதா? இந்த வெட்டு குத்து கொலை ஜாதி இதை விட்டா இவங்களுக்கெல்லாம் இந்த கண்டென்ட் தெரியாதா? அதையும் பார்த்துட்டு இந்த சிம்பு எல்லாம் ஏன் நடிக்கிறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ கேட்கலாம், நீங்க ரஜினி பயங்கர 10 பேர் அடிக்கிறது, ரஜினி ஸ்டைலில் அடிக்கிறது, கமல் ஃபைட் பண்றது, இல்லைன்னா அந்த காலத்து சரத்குமார் இந்த மாதிரி நிறைய பேருங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அந்த ஃபைட்லாம் வேறங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வெற்றிமாறன்ற டைரக்டர் வந்து ரொம்ப லைவ்லியா எடுப்பாரு. அப்போ அவர் எடுக்கிற படங்கள் அவ்வளோ ஒரிஜினாலிட்டியா இருக்கும். அப்போ இந்த ரவுடிசம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா ஈஸியா ஒரு ஆளோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் நல்ல கண்டென்ட் நல்ல படங்கள் படம் பார்க்குறதே எதுக்கு, நம்ம என்கரேஜ் ஆகி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஆகணும், அதுக்கு தான் படம் பார்க்கறது. இல்லைன்னா சும்மா வெட்டு குத்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை நம்ம படத்துக்கு வர்றது. ஜாலியாக சந்தோஷமா 2.5 மணி நேரம் சிரிச்சோமா எழுதமா ஜாலியாக இருக்குமா பாப்கார்ன் சாப்பிட்டோமா அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணுங்க சினிமா. அந்த மாதிரி ஒரு படம் எடுங்க நீங்கள். சும்மா இந்த வெட்டு குத்து அடி கொலை ரத்தம் ரொம்ப அநியாயங்க தமிழ்ல இப்போ.